இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இந்தியன் எக்கனாமிக்ஸ். ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி 6th இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற இந்தியன் எக்கனாமிக்ஸ்ல இருந்து மிக மிக முக்கியமான 150 வினாக்கள் தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இதே வீடியோல தான் சேர்ந்து கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம 1ல இருந்து 50 வரைக்கும் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஸ்பீடா ஒரு ரிவிஷன் பார்க்கலாம். நியூ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. 4வது ஐந்தாண்டு திட்டம் டேஷ் ஆண்டில் தொடங்கியது? விடை 1969. இது பாத்தீங்கன்னா 1969 இருந்து 1974 வரை செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் செல்வம் மற்றும் சக்தியின் குவிப்பை குறைப்பதும் தன்னம்பிக்கையை நோக்கிய வளர்ச்சியை ஏற்படுத்துவதும் ஆகும். இந்த நோக்கம் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல கொடுப்பாங்க. பின் வருவனவற்றுள் எது வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் இல்லை? விடை ஐந்தன் திட்டம் தான் வேலை வாய்ப்பை உருவாக்கும் திட்டம் கிடையாது. மற்ற எல்லாமே வேலை வாய்ப்பை உருவாக்குற திட்டம் தான். ஐந்தன் திட்டம்னா என்னன்னு பார்ப்போம். இது நிதி சேவைகளை அணுகுவதை எளிதாக்கும் நோக்கத்துடன் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். வேலை வாய்ப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது அல்ல. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பொருந்தும். இதுல எதுக்கு பொருந்தும்னு பாத்தீங்கன்னா, அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகள். இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது எந்த இயர்ல வந்துச்சுன்னா 2019. வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் வெற்றி அடைந்த 5 ஆண்டு திட்டங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது முதலாவது ஐந்தாண்டு திட்டம், 5வது ஐந்தாண்டு திட்டம் மற்றும் 7வது. கீழே தரப்பட்டுள்ளவற்றுள் எது MGNREGS இன் சாதனை அல்லன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமோடைய சாதனை இதுல எதுவும் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் நடைமுறைப்படுத்துதலில் உள்ள ஒழுங்கற்ற தன்மை. இந்த MGNREGS அப்படின்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். தமிழ்நாட்டில் சேவை தருவதில் முதன்மையான முகமை எது? தமிழ்நாடு மின்னணு ஆளுமை நிறுவனம். எந்த ஐந்தாண்டு திட்டம் சமூக நீதி மற்றும் சமத்துவத்துடன் வளர்ச்சியை கவனமாகவும் நோக்கமாகவும் கொண்டுள்ளது? விடை 9வது ஐந்தாண்டு திட்டம், அதாவது ஆப்ஷன் சி. இந்த 9வது ஐந்தாண்டு திட்டம் பாத்தீங்கன்னா 1997 ஆண்டு முதல் 2002 ஆண்டு வரை செயல்படுத்தப்பட்டது. இதோடைய நோக்கம் பாருங்க, இது சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சி என்ற கருப்பொருளை கொண்டது. சரக்கு மற்றும் சேவை வரியை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது? அதாவது ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்திய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை பிரான்ஸ். இது எந்த ஆண்டுல அறிமுகப்படுத்திச்சுன்னு பாத்தீங்கன்னா 1954 ஆண்டு. பொருளாதார சரிவின் அறிகுறி எது? இங்க 4 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. விடை என்னன்னு பாருங்க, ஆப்ஷன் பி, அதாவது உயரும் கூலி, விரைவான தொழில் வளர்ச்சி, நிலையான அரசியல் சூழல், உயரும் வேலையின்மை. உலக பொருளாதாரத்தின் சமீப போக்குகளில் எவை இந்திய ரிசர்வ் வங்கியின் அமெரிக்க டாலர், இந்திய ரூபாய் விற்கும் வாங்கும் பரிமாற்றத்தை செயல்படுத்த காரணமாக அமைந்துள்ளது? 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஏவும் பியும் மட்டும், அதாவது ஆப்ஷன் சி. ஏ என்னன்னு பாருங்க, கோவிட்-19 பெருந்தொற்றால் உலகளவில் நிதி சந்தைகள் சந்தித்து வரும் விற்பனை தொடர்பான தீவிர அழுத்தம். அடுத்தது உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சரிவு. ஓய்வூதியதாரர்களுக்கான மின்னணு ஆயுள் சான்றிதழ் பெயர் என்ன? விடை ஜீவன் பிரமான். ஜீவன் பிரமான் அப்படிங்கிறது ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கான பயோமெட்ரிக் இயக்கப்பட்ட டிஜிட்டல் சேவைன்னு சொல்றாங்க. இது ஓய்வூதியதாரர்களுக்கு அவர்களின் ஓய்வூதியத்தை தொடர்வதற்கு ஆண்டுதோறும் சமர்ப்பிக்க வேண்டிய சான்றிதழ் ஆகும். 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? விடை NK சிங். ஸ்வரன் ஜெயந்தி சகாரி ரோஜ்கர் யோஜனா இதோடு தொடர்புடையது. எதோடைய தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நகர்ப்புறமா கிராமப்புறமா பாதி நகர்ப்புறமான்னு கேட்டிருக்காங்க.
விடை நகர்ப்புறம் மட்டும். அதாவது ஆப்ஷன் ஏ. ஸ்வரன் ஜெயந்தி சகாரி ரோஜ்கர் யோஜனா அப்படிங்கிறது நகர்ப்புற ஏழைகளுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை வழங்குவதற்கான மத்திய அரசு நிதி உதவி திட்டம் ஆகும். இது எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா டிசம்பர் 1, 1997. எந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில் தேசிய முன்னேற்ற சபை ஆரம்பிக்கப்பட்டது? விடை முதல் 5 ஆண்டு திட்டம். பின்வருவனவற்றுள் எது நிதிக் கொள்கையின் கருவி அல்ல? வங்கி வீதம். பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக. விடை 2வது நிதிக்குழு கே. சந்தானம், 7வது நிதிக்குழு ஜே. எம். சேலட், 12வது நிதிக்குழு சி. ரங்கராஜன். 12வது 5 ஆண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. 8 விழுக்காடு ஆப்ஷன் சி. 2வது 5 ஆண்டு திட்டத்தில் உருவாக்கப்பட்ட மாதிரியின் பெயர் என்ன? விடை ஆப்ஷன் டி. மஹலனோபிஸ் மாடல். அதாவது இந்த மாதிரி இந்திய புள்ளியியல் நிபுணர் பிரசாந்த் சந்திர மஹலனோபிஸால் உருவாக்கப்பட்டது. பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2ஐ பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தேர்வு செய்க. பட்டியல் 1 பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டம், பட்டியல் 2 இயல்பு கொடுத்திருக்காங்க. விடை பாருங்க. 9வது 5 ஆண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா சமூக நீதி மற்றும் சமத்துவத்துடன் கூடிய வளர்ச்சியை அடைதல். 10வது 5 ஆண்டு திட்டம் பாருங்க 8% ஜிடிபி வளர்ச்சி இலக்கை அடைதல். 11வது திட்டம் பார்த்தீங்கன்னா விரைவான மற்றும் உயர்ந்த உள்ளார்ந்த வளர்ச்சியை அடைதல். 12வது திட்டம் பாருங்க விரைவான நீடித்த மற்றும் உயர்ந்த உள்ளார்ந்த வளர்ச்சியை அடைதல். எந்த 5 ஆண்டு திட்டமானது விரைவான நிலையான மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதை நோக்கம் மற்றும் உத்தியாக கொண்டிருந்தது? விடை 12வது 5 ஆண்டு திட்டம். 9வது 5 ஆண்டு திட்டத்தின் காலம் என்ன? விடை ஆப்ஷன் சி. 1997 2002 வரைக்கும். அதாவது இதோடைய காலம் 1997 2002 வரைக்கும். நோக்கம் பாருங்க சமூக நீதி மற்றும் சமத்துவத்துடன் கூடிய வளர்ச்சி. பிரதமர் அப்ப யார் இருந்தாங்கன்னா அடல் பிகாரி வாஜ்பாய். முக்கியத்துவம் பாருங்க சுதந்திரத்தின் பொன்விழா ஆண்டு. குறிக்கோள் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி இலக்கு 6.5%. இது எல்லாமே 9வது 5 ஆண்டு திட்டத்தின் முக்கிய அம்சங்கள். கீழ்கண்டவைகளை முறையாக பொருத்துக. சட்டம் கொடுத்திருக்காங்க, இயர் கொடுத்திருக்காங்க. விடை பாருங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, சட்ட அளவியல் சட்டம் 2009, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955, கள்ள சந்தைப்படுத்துதல் தடுப்பு சட்டம் 1980. சோ விடை ஆப்ஷன் ஏ. பன்முக ஏழ்மை குறியீட்டை அளவிடும் முறை டேஷ் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது? விடை சுகாதாரம், கல்வி மற்றும் வாழ்க்கை தரம். விடை ஆப்ஷன் ஏ. இந்த பன்முக ஏழ்மை குறியீடு அப்படிங்கிறது மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் MPIன்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா ஒரு நபரின் ஏழ்மையை அளவிடுவதற்கான ஒரு கருவியாகும். மீள் ரெப்போ விகிதம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க 4 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. விடை என்னன்னா ஆப்ஷன் சி 2. அதாவது மீள் ரெப்போ விகிதம் அப்படின்னா வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்கான இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பும் வட்டி விகிதம் தான் மீள் ரெப்போ விகிதம். பல பரிமாண வறுமை குறியீடு கீழ் உள்ள குறிகாட்டிகளில் எவற்றை உள்ளடக்கவில்லை? விடை சந்தை. டேஷ் ஆனது பொது வருவாய் மற்றும் செலவு திட்டம் ஆகியவற்றில் விரும்பத்தக்க விளைவுகளை தருவதற்கும் தேசிய வருமானம், உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் விரும்பத்தகாத விளைவுகளை தடுப்பதற்கும் காரணமாக உள்ளது. விடை நிதி கொள்கை. கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று பாருங்க 1929
பிற்பகுதியில் உருவான உலகளாவிய மந்தநிலை இந்தியாவையும் பாதித்தது அப்படின்னு சொல்றாங்க. காரணம் குறிப்பாக விவசாய பொருட்களின் விலைகளில் மிக கடுமையான வீழ்ச்சி மற்றும் ஒட்டுமொத்த ஏற்றுமதி சார்ந்த காலனித்துவ பொருளாதாரத்தில் பெரும் நெருக்கடியை கொண்டு வந்ததுங்கிறாங்க. இது ரெண்டுமே சரி. சோ விடை என்னன்னா ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம்னு கொடுத்திருக்காங்க. திட்டக்குழுவின் குறைந்த அளவு தேவை திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் என்ன? விடை ஆரம்ப கல்வி. திறன் மேம்பாட்டு கல்வி திட்டம் இதை எந்த நிறுவனம் கையாள்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் டி, NUEVA. திறன் மேம்பாட்டு கல்வி திட்டம் அப்படிங்கிறது இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்தவும் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கவும் வடிவமைக்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. உணவு பிரச்சனையை தீர்க்க நீண்ட கால திட்டம் எது? 4 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. விடை பாருங்க 1, 3 மற்றும் 4 தான் சரி. அதாவது ஆப்ஷன் டி, வேளாண்மை உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகப்படுத்துவது, வேளாண்மை விலையில் நிலைப்பாடு, மக்கள் உணவு பழக்கத்தில் மாற்றம் கொண்டு வருதல். 2021இல் தமிழ்நாட்டில் எத்தனை வருவாய் மாவட்டங்கள் உள்ளன? விடை ஆப்ஷன் டி, 38 வருவாய் மாவட்டங்கள் உள்ளன. பின்வரும் கூற்றை கவனிக்க. இங்க 4 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. மேலே கண்டவற்றுள் எவை சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. விடை 1 மட்டும். அதாவது பிமரு மாநிலங்கள் அதிக மக்கட்தொகை கொண்டுள்ளன. எந்த 5 ஆண்டு திட்டம் வளர்ச்சியோடு கூடிய சமுதாய நீதி மற்றும் சமத்துவத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் டி, 9வது 5 ஆண்டு திட்டம். கோவிட் தொற்று காலத்தில் இந்திய பொருளாதாரத்தில் மிகுதியாக பாதிக்கப்பட்ட துறைகளை அடையாளம் காண்க. விடை MSME துறை, விமானத்துறை மற்றும் சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறை. பின்வரும் திட்டங்களில் திருநங்கைகளின் நலன் மற்றும் ஒட்டுமொத்த மறுவாழ்விற்கான மத்திய அரசின் திட்டம் எது? விடை ஸ்மைல், SMILE. இது இந்த ஸ்கீமுடைய பெயர். இந்தியாவின் 7வது 5 ஆண்டு திட்ட காலம் என்ன? 1985 முதல் 1990 வரை. கலப்பு பொருளாதாரம் டேஷ் குறிக்கிறது. விடை ஆப்ஷன் பி, பொது மற்றும் தனியார் துறைகள் இணைந்து செயல்படுதல். ECLGS திட்டம் என்பது என்ன? அவசர கால கடன் உத்தரவாத திட்டம். ஆப்ஷன் ஏ. இந்த ECLGS என்னன்னு பார்க்கலாம். எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம். இது COVID-19 தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு உதவும் வகையில் இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் ஆகும். சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். விடை ஆப்ஷன் பி, 3 மற்றும் 4 சரி. அதாவது 9வது 5ஆண்டு திட்டமும் 4வது 5ஆண்டு திட்டமும் இயர் கரெக்டா கொடுத்திருக்காங்க. இதுல முதல் அண்ட் 3வது 5ஆண்டு திட்டத்தோடைய இயர் தவறு. கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்துகிறது? அதாவது திட்டம் 5ஆண்டு திட்டம் கொடுத்திருக்காங்க. ரைட் சைடு அவங்களுடைய அவைகளுடைய நோக்கம் கொடுத்திருக்காங்க. விடை ஆப்ஷன் சி, 8வது 5ஆண்டு திட்டம் 2000இல் முழு வேலை வாய்ப்பு சாதிக்கும் வேலையை உருவாக்குதல். இந்திய ரிசர்வ் வங்கி அரசுடைமை ஆக்கப்பட்ட நாள் எது? விடை ஜனவரி 1, 1949. டிஜிட்டல் இந்தியா என்னும் முன்முயற்சி செயல்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 2015. கீழ் குறிப்பிட்டதில் எது வேளாண் விலை கொள்கையின் முக்கிய நோக்கங்களில் குறிப்பிடாதது? விடை 2 மட்டும். நிலப்பகிர்வுக்கு உதவுவது. ஆப்ஷன் பி. மாநில சுகாதார பணி என்ற அமைப்பு தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் எது? 2005. கீழ்கண்டவற்றுள் திட்டத்தை உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்துவதில் திட்டக்குழுவுடன் தொடர்புடையது எது? தேசிய வளர்ச்சி குழு.
பின்வரும் அட்டவணையில் கொடுக்கப்பட்ட குறியீடுகளை பயன்படுத்தி சரியான விடையினை அட்டவணை 1 அட்டவணை 2 பொறுத்துகன்னு கொடுத்திருக்காங்க. விடை பாருங்க. வறுமை ஒழிப்பு திட்டம் MGNREGA, மக்கள் மேம்பாட்டு திட்டம், மத்திய உணவு, சமூக உதவி திட்டம், தேசிய முதியோர் பென்ஷன், அடிப்படை தேவைகள் திட்டம், இந்திரா ஆவாஸ் யோஜனா. சோ விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. பட்ஜெட் தயாரிப்பில் பங்கு பெறாதது எது? விடை நிதி ஆணையம். இந்தியாவின் முதல் 5 ஆண்டு திட்டம் டேஷ் மாதிரியை பின்பற்றியது. ஹாரட் டோமர். 2019-2020 ஆண்டு தமிழ்நாட்டின் பட்ஜெட்டில் TNGE DCO பின்வரும் மாவட்டங்களில் மிதக்கும் சூரிய மின் திட்டத்தை நிறுவும். சரியான விடையை குறியீடுகளை பயன்படுத்தி தேர்வு செய்யன்னு கொடுத்திருக்காங்க. விடை பாருங்க. 1, 3 மற்றும் 4, அதாவது தேனி, ஈரோடு மற்றும் சேலம். கீழ்கண்ட கூற்றை கவனி. கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க, சரி தவறு பார்க்கணும். 10வது 5 ஆண்டு திட்டத்தின் காலம் பார்த்தீங்கன்னா 2002 முதல் 2007 வரைன்னு கொடுத்திருக்காங்க. வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தலுக்கு முன்னுரிமைன்னு காரணம் கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுமே சரி. சோ அதனால உங்களுக்கு விடை பாருங்க. விடை பாருங்க சி, ஆப்ஷன் சி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். சோ இதோடைய ரிமைனிங் 100 கொஸ்டின் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். கண்டென்ட் ஃபுல்லா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ரிவிஷனுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல எக்கனாமிக்ஸ் மட்டும் இல்லாம இந்தியன் பாலிட்டி, ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிரபில இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.